உங்கள் வீட்டில் விசேஷமா? அப்போ எல்லாரும் சொக்கி போகிற மாதிரி சூப்பராக சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்ப்போம். நான் கிச்சன் பக்கமே போனதில்லப்பா, சமைக்கவே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட 20 மினிட்ஸில் சூப்பராக அந்த ஸ்வீட் ரெசிபி பண்ண முடியும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுலேயே எக்ஸ்ட்ராவாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பாசிப்பருப்பை நல்லா கழுவி உலர்த்திட்டு அதை சேர்த்துக்கோங்க. நெய்யில் நல்லா வறுத்து விடுங்க. இந்த அளவுக்கு கலர் மாறணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டு. நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்ல ஒரு 6லேருந்து 7 விசில் மீடியம் சிம்லேயே விட்டு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா குழைவாக வெந்துடும். ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சீக்கிரம் உங்களுக்கு மசிச்சு வந்துடும். ஏன்னா 6லேருந்து 7 விசில் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா சீக்கிரம் மசிஞ்சு நல்லா குழைவாயிரும். இப்போ இதுலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அமுல் மில்க் பவுடர் சேர்க்குறேன். அப்படி மில்க் பவுடர் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா சுண்ட காய்ச்சின பால் ஆடையோட சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற வெல்லம் இல்லாட்டினா வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மீடியம் சிம்லேயே வச்சு கொஞ்சம் கலந்து விட்டிங்கன்னா நெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. நம்ம வறுத்து வச்சு அந்த நட்ஸை மேலாப்பில் தூவி விட்டு கலந்து விட்டு சர்வ் பண்ணுங்க. ராஜஸ்தான் ஸ்பெஷல் பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.